வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மி வக்ரதுண்டாயத்மி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாயத்மி மகாசனாயத்மி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள். இன்றைய திதி காலை 9:49 வரை பஞ்சமி திதி, பின்பு சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 6:42 வரை பரணி நட்சத்திரம், பின்பு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரை. இன்றைய குளிகை காலம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணிலிருந்து 11:30 மணி வரை. மாலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை ராசியிலேயே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதிற்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீரென்று அரசாங்க வகையில் உதவி கிடைப்பதற்கும், அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகளை நிவர்த்தி செய்வதற்கும், மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கும், தீயால் ஏற்பட்ட கட்டங்களை சரி செய்து கொள்வதற்கும் ஒரு ஏற்ற நாளாக இருக்கிறது. மேஷ ராசிக்காரர்கள் புதுமனை புகுவிழா நடத்த தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய, வீடு கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் வீட்டிற்கு பூஜை செய்வதற்கும், கணபதி ஹோமம் செய்வதற்கும், அதே போல பூஜைக்கான பொருட்களை வாங்குவதற்கும் ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் திருச்சி மணச்சநல்லூரில் அருள்பாலிக்கக்கூடிய பூமிநாத பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு குரு பகவானோட நட்சத்திரத்தில் 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலமாக விரய செலவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிற இந்த நேரத்தில் பயணத்தில் சுப செலவாக மாற்றிக்கொள்வதற்கு முன்னேற்பாடாக திட்டமிட்டு செயல்படும் போது பயணமானது வெற்றிகரமாக பயணமாக அமைவதோடு பல்வேறு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயணமாக உங்களுக்கு அமையும். இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய தாய்மான சுவாமியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதை லாபகரமாகவும் மதிய பொழுதை விரய செலவாகவும் இருக்கக்கூடிய இந்த நாளில் சில விரய செலவு செய்து நல்ல நண்பர்களை, நல்ல உறவுகளை, புதிய வாய்ப்புகளை, மேலதிகாரிகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. விரய செலவை என்பது சுப செலவாக மாற்றிக்கொண்டு நட்பை, உறவை அனுசரித்து அவர்களை பயன்படுத்தி எதிர்காலத்தில் வளர்வதற்கு திட்டமிடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அந்த நாளில் கும்பகோணம் திருபுவனையில் அருள்பாலிக்கக்கூடிய சர்வேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. கடகராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதில் வேலை விஷயமாக சில முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு நல்ல ஒரு சூழலானது நிலவி லாபகரமான ஒரு வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு அதிகாரிகளால், அரசாங்க வகையால் உதவி கிடைப்பதற்கும், சிலர் வங்கி கடன் பெற்று அவற்றின் மூலமாக தொழிலை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் கடன் யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சிங்கர்குடி நரசிம்ம பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு சின்ன சின்னதாக நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது. உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது. அதே சமயத்தில் காலை பொழுதுக்கு பிறகு 10ஆம் இடத்தில் அமரக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக இருந்த அழுத்தங்களை, பொருளாதார நெருக்கடிகளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கடன் தொல்லைக்காக ஒரு இடத்தை விற்றாவது கொடுத்து கடன் தொல்லையை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் கடன் தொல்லையிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் கும்பகோணம் திருச்சேரையில் அருள்பாலிக்கூடிய திருச்சேரை நாதர மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
கன்னி ராசியை பொறுத்தவரை அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. சின்ன சின்னதாக முரண்பாடுகள் வருவதற்கும், வாயால் பார்த்தீங்கன்னா வம்புகள் வருவதற்கும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலால் அவர்களோடு சண்டையிட்டு அதன் மூலியமாக வரக்கூடிய லாபமானது குறைந்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் மாயவரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சந்திராசிரமம் ஈடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலாம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சின்னதா கணவன் மனைவி ஒற்றுமையில் இருந்த இடையூறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். துலா ராசிக்காரர்கள் முதிர் கன்னியாக இருந்தால், நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாத ஆண்களாக இருந்தால் திடீரென்று திருமணம் கைகூடுவதற்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் திருக்கடையூரில் அருள்பாலிக்கக்கூடிய அபிராமேஸ்வரரை மனசில் நினச்சிட்டு, அபிராமியை மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் திருக்கடையூர் அபிராமி அருளால் திருமணம் கைகூடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கடன், நோய், எதிரி இதையெல்லாம் உருவாக்கி கொடுத்தாலும் குரு பகவான் 7ஆம் இடத்துல சாதகமாக இருக்கிற இந்த நேரத்தில் கடனை, நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் விருச்சிக ராசிக்காரர்கள் சென்னை பாடியில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய தொழில் வாய்ப்புகளை, புதிய நண்பர்களை, புதிதாக வேலைக்கு விண்ணப்பம் செய்து அதன் மூலியமாக தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. எத்தனையோ முயற்சி நான் செய்துட்டேன், ஆனாலும் எனக்கு பலிக்கவே இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நாளாக இருக்கிறது. முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் என்பதை மனதில் நினைத்து கொண்டு கடுமையான முயற்சி செய்யும் போது அந்த முயற்சிக்கான பலனை அனுபவிக்க முடியும். இந்த நாளில் முயற்சியின் கடவுளாக இருக்கக்கூடிய நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் முயற்சியின் காரணமாக வெற்றி பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. மகர ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அலைச்சல்களையும் சில மன உளைச்சல்களையும் தந்தாலும் பாத சனி காலத்தில் லாப சனியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவான் பக்ரமாக இருந்து சில முயற்சிகளில் பலிதத்தை ஏற்படுத்துவார். சில தாமதங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தினாலும், பொருளாதார நெருக்கடிகள், தாமதம், தடைகளை ஏற்படுத்தினாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி வரக்கூடிய திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் ஆத்தூர் அருகே வட சென்னி மலையில் அருள்பாலிக்கக்கூடிய பால சுப்பிரமணிய மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு பயணத்தை தரக்கூடிய இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை தந்தாலும் பயணத்தின் மூலியமாக தான் லாபம் இருக்கும். அதனால் இன்றைய பயணம் ஒரு வெற்றிகரமாக பயணம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் குலசையில் அருள்பாலிக்கக்கூடிய முத்தாரம்மன் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது பயணத்தின் மூலியமாக வெற்றி பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் 3ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். காலை பொழுதில் சில தலைவலிகள் இருந்தாலும் மதிய பொழுதுக்கு பிறகு முன்னேற்பாடாக பல நல்ல விஷயங்களை செய்து பண வருவாய் பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. திடீரென்று தங்கம் வாங்கும் அமைப்பு ஒரு சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு தங்கத்திற்கு அடகு கடைக்கு வட்டி கட்டக்கூடிய சூழல் ஏற்பட்டு தங்கத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தங்கத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய திட்டையில் அருள்வாளிக்கக்கூடிய ராஜகுரு மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று கிருத்திகை விரதம். புரட்டாசி மாதம் வரக்கூடிய கிருத்திகை விரத நாளில் மாதம் இந்த கிருத்திகை விரத நாளில் யாரெல்லாம் முருகப்பெருமானை நினைத்து கிருத்திகை விரதம் இருந்து எம்பெருமானை சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு அரசாங்க பதவி கிடைப்பதற்கும், அரசு வகை உதவி கிடைப்பதற்கும், அரசாங்க வகையில் நல்ல விஷயங்கள் செய்வதற்கும், மின்சாதன பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் பெறுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் முருகப்பெருமான்.
அனைவரும் கிருத்திகை நாளில் திருத்தணியில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரர்களை, மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. மகர ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அலைச்சல்களையும் சில மன உளைச்சல்களையும் தந்தாலும் பாத சனி காலத்தில் லாப சனியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருந்து சில முயற்சிகளில் பலிதத்தை ஏற்படுத்துவார். சில தாமதங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தினாலும், பொருளாதார நெருக்கடிகள் தாமதம் தடைகளை ஏற்படுத்தினாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி வரக்கூடிய திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் ஆத்தூர் அருகே வட சென்னி மலையில் அருள்பாலிக்கக்கூடிய பால சுப்பிரமணிய மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.